இந்த தலைமுறை பிஎல்லுது. இப்போ என் குடும்பத்தில் யாரோ என் சொந்தக்காரங்க பிஎல்றாங்க, குப்பாள்றவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணதோடைய விளைவு இன்றைக்கி நாங்கள் பட்டதாரியாக ஆகியிருக்கோம். இன்றைக்கி போராடிட்டு இருக்க அவங்களுடைய சங்கதிகள், அடுத்த சங்கதிகள் வந்து ஒரு முக்கிய பணிக்கு வரணும், வேறு ஒரு வேலைக்கு போகணும், வேறு படிப்புகள் படிக்கணும், பட்டதாரி ஆகணும், தொழில் முனைவராக ஆகணும்னா இன்றைக்கி அவங்க போராடுறவங்களுடைய பணி வந்து நிரந்தரம் செய்யப்படணும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ தரித்திர நிலையிலேயே இரு, நீ வந்து உன் வாழ்க்கை இதுதான், நீ 16,000 இன்றைக்கி நீ வந்து ராம்கி கிட்ட 16,000 வாங்க, அப்போ கைக்கும் வாய்க்கும் சரியாயிடும், நீ வேறு எதை பற்றியுமே யோசிக்க முடியாது. உன் பையனுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கணுன்னா அதை பற்றி யோசிக்க முடியாது, நல்ல மருத்துவம் யோசிக்க முடியாது, நல்ல வாழ்வாதாரம், ஒரு நல்ல துணிமணியாக, நல்ல பொழுதுபோக்காக எதை பற்றியும் யோசிக்க முடியாது. நாளைக்கு உன் சங்கதியும் இப்படி உறுதி செய்யப்படாத நிலையிலே வந்ததோட ஒரு சங்கதியும் இதே வேலைக்கு மறுபடியும் வரும். அப்படியே எங்களுக்கு வந்து உங்கள் லேபர் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும்.